எனக்காய் பூமியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் ஆண்டவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 5வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறுகிறார். உள்ளம் கலங்க வேண்டாம், என் மீதும் தந்தையின் மீதும் நம்பிக்கை வையுங்கள் என்று. பல நேரங்களிலே இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு சந்திக்கக்கூடிய தோல்விகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்திலும் நாம் பல நேரங்களிலே ஏமாற்றங்களை சந்திக்கின்ற பொழுது கலங்குகிறோம், வேதனை அடைகிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் மீது எவன் ஒருவன் ஆழமான நம்பிக்கை வைக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் அவன் ஆண்டவருடைய கரத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறான் என்ற செய்தியை தான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். எனவே கடவுள் மீது நாம் ஆழமான நம்பிக்கை வைப்போம். நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்ப தருணங்களில் ஆண்டவரோடு இணைந்து நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் என்றுமே வெற்றியின் பிள்ளைகளாகத்தான் வாழும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். மேலுமாய் இன்று உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் தன்னுடைய அன்னையருடைய தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் ஈன்றெடுத்த அந்த தாயை இன்றைய நாளிலே சிந்தித்து அவள் நமக்காக செய்த தியாகங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இறைவன் என்று அனைத்து அன்னையர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலின் வழியாக நாம் ஜெபிப்போம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தன்னையே முழுவதுமாக சிலுவையில் அர்ப்பணிக்கின்ற பொழுது நீங்களும் நானும் திக்கற்றவர்களாக தனிமையில் இருந்து விடக்கூடாது என்பதற்காக தாயினுடைய பாசத்தை உணர்ந்தவராக, தாயினுடைய பராமரிப்பை உணர்ந்தவராக தன்னை ஈன்றெடுத்த தாயானவளை உங்களுக்கும் எனக்கும் தாயாக கொடுத்து சென்றிருக்கிறார். எனவே நம் அனைவருடைய அன்னைகளை நாம் இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுப்போம். நம்ம ஈன்றெடுத்த தாயானவளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகும். அவள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தியாகங்களுக்கும் இந்த மண்ணுலகிலே ஈடு இல்லை என்ன என்பதை உணர்ந்து நம்முடைய தாய் ஒவ்வொருவர்களுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெற பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாய், வானதூதர், புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை ரட்சியும். இயேசுவே, என்னை
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லமை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் ஆண்டவனை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லமை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் ஆள்பவனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக புதல்வனை புகழுகின்றோம், மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக புதல்வனை புகழுகின்றோம், மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கு நாள் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட உங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்து எழுவரை தேர்ந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 6, புனித வரிகள் 1-7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து,
நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பித்ததை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரேக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அத்தியோக்கியா நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினார். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகி கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்பாடுவது பொருத்தமானது. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 4 - 9 வரை வசனங்கள். அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கடவுளாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் ஆகவே நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலியை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடைக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்த மட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே
முதன்மையான மூலைக்கல் ஆயிற்று. மற்றும் அது இடரத கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, Hallelujah, Hallelujah. ஆண்டவர் கூறுகிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும், என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. Hallelujah, Hallelujah, Hallelujah. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீர் என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்றுள்ளும் இருப்பதை நீர் நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். உள்ளம் கலங்க வேண்டாம்.
கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 5வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாளிலே ஏறக்குறைய கடந்த வாரம் முழுவதுமாகவும் இன்றைய நாளிலும் நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆறுதல் வார்த்தைகளை, ஒரு திடமுள்ள ஒரு நல்ல செய்தியை என்று உங்களுக்கும் எனக்கும் இறைவன் கொடுக்கிறார். உள்ளம் கலங்க வேண்டாம். இது சீடர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தைகளை கொடுக்கின்ற பொழுது இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைகளின் வழியாக இறைவன் மீது நாம் ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் மீது நம்பிக்கையும் விசுவாசம் வைக்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதனும் கலங்காமல் தயங்காமல் ஆண்டவரை நோக்கி பயணிக்க முடியும் என்று இயேசு வெளிப்படுத்துகிறார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கடலில் நடந்து வருகின்ற பொழுது பேதுரு அவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, அது நீராக இருந்தால் என்னையும் ஆணையிடும், நானும் கடல் மீது நடந்து வருகிறேன் என்று. இயேசுவும் பேதுருவுக்கு ஆணையிடுகிறார், கடந்து வா என்று. பேதுருவும் நடந்து வருகின்ற பொழுது வழியில் அவருடைய தயக்கம், அவருடைய சந்தேகம், நான் கடல் மீது நடக்கிறேனா என்ற பயத்தின் மீது அவர் ஆட்கொள்ளப்பட்டதினால் தான் ஆண்டவரே, நான் மூழ்குகிறேன், என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். அதை குறிக்கிறது என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அற்புதமான கட்டளைகளை, அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வாழ்வினை கடைபிடித்து அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற எவரும் எப்பொழுதும் தோல்வியை அறியார் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலிருந்து 1 முதல் 12 முடிய வசனங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்திற்கு முன் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், இந்த வார்த்தைகள் ஏன் இயேசு தன் சீடர்களை பார்த்து கலங்க வேண்டாம், தைரியமாக இருங்கள், என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த மன்னக பயணத்தின் இறுதி அத்தியாயத்தை நெருங்கி கொண்டிருப்பதையும், தன் சீடர்களோடு அமர்ந்து இறுதி உணவை உண்ணுவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய பாடுகளின் மரணத்தை பற்றியும், தன்னை காட்டிக் கொடுப்பவனுடைய சூழ்நிலையை பற்றியும், மறுதலிக்க போகிறவனை பற்றியும், தான் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த என்னை விட்டு ஓடப் போகிற ஒவ்வொரு சீடர்களை பற்றியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். முன்னதாகவே தான் அழைக்கப்பட்ட சீடர்கள் எப்படி அவர்கள் சிதறண்டு போக போகிறார்கள், தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்பதை அறிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளம் கலங்க வேண்டாம், என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய இந்த மன்னக பயணம் முடிந்த பிறகு அந்த இறைப்பணியை தன்னுடைய சீடர்கள் எடுத்து நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும், அவர்கள் எடுத்து நிறைவேற்றப்படுகிற பொழுது தான் இந்த 3 ஆண்டுகளில் அவர்கள் சந்தித்த எல்லா விதமான இடர்பாடுகளையும் தன் சீடர்கள் சந்திக்கின்ற பொழுது, தந்தை என்னோடு இருந்து இந்த பரிசெயர்கள் மத்தியிலும் சதுசேயர்கள் மத்தியிலும் மறைநூல் வல்லுநர்கள் மத்தியிலும் சந்தித்த எல்லா இடர்பாடுகளையும் தந்தை எனக்கு ஆறுதலாக இருந்து வழி நடத்தியது போல நானும் உங்களோடு இருந்து வழி நடத்தப் போகிறேன். எனவே நீங்கள் தனிப்பட்ட நபராக இந்த மண்ணுலகில் பணியாற்றப் போவதில்லை, மாறாக நான் உங்களோடு இருந்து பணியாற்றப் போகிறேன், கலங்காதீர்கள், தயங்காதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கொடுக்கிறார். இவ்வாறு சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடுத்ததாக கூறுகின்ற வார்த்தை, என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன என்று சொல்லப்படுகின்ற பொழுது, இந்த உறைவிடங்கள் என்பது விண்ணகத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த உறைவிடம் என்பது நம் ஒவ்வொருவருடைய ஆன்மா என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இறைவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் குடிக்கொள்ளக்கூடிய நம்முடைய ஆன்மாதான் அந்த உறைவிடம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அன்பிலே நாம் அணைகின்ற பொழுது அந்த உறைவிடத்தில் நாமும் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறோம் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 12 வயதில் எருசலேம் தேவாலயத்தில் தன் தாயோடு வளர்ப்பு தந்தை சூசையோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் தேவாலயத்தில் தங்கிவிட்ட பிறகு அன்னையும் சூசையும் வந்து ஆண்டவரை சந்தித்து அவரை அழைக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை,
என் தந்தையின் இல்லத்தில் நான் இருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாதா? அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் பயணத்திற்கு முன்னதாக எருசலேம் தேவாலயத்தை தூய்மைப்படுத்துகிற பொழுது பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி, உமக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அதிகாரத்தினுடைய உச்சக்கட்ட உணர்வு என்ன என்று கேட்கிற பொழுது, இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லப்படுகிற பொழுது, கற்களால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, மாறாக தன்னுடைய வாழ்வையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு சொன்னவர் தான் இந்த உள்ளம் கலங்க வேண்டாம், தைரியமாக இருங்கள் என்று சொல்லுகிற பொழுது, அதன் பிறகு இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்து, இது என் உடல், இதை வாங்கி அனைவரும் உண்ணுங்கள், இது என் ரத்தம், இதை வாங்கி அனைவரும் பருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணக பயிர் முடிகின்ற பொழுது தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக பானமாக, ஆன்மீக உணவாக கொடுக்கிற பொழுது, அந்த இயேசுவோடு நீங்களும் நானும் இணைய வேண்டும். நாம் அவரும் நம்மோடு இணைந்து இந்த மண்ணுலகத்திலே அவருக்கு பிறகு பணியாற்ற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். இதை உணர முடியாமல் தான் தோமா ஆண்டவரை பார்த்து, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாத பொழுது வழி எங்களுக்கு எப்படி தெரியும் என்றும், பிலிப்பு ஆண்டவரை நோக்கி தந்தையை எங்களுக்கு காட்டும் என்றும் சொல்லுகிறார். எனவே ஆண்டவருடைய அன்பை ஆழமாக உணராதவர்கள் தான் இப்படிப்பட்ட கேள்வி கணைகளை எழுப்ப முடியும். ஆண்டவருடைய அன்பை உணராத தருணம் இந்த உலகத்தின் ஆசைகளின் மீது நம்முடைய எண்ணம் இருக்கிறது, நம்முடைய ஊனுடலின் மீது நம்முடைய ஆசைகள் அதிகமாக இருக்கிறது, நம்முடைய உயிரின் மீது நம்முடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. எனவே உலகத்தை வெறுத்து நம் ஊடுநடை மறந்து நம்முடைய உயிரை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற பொழுதுதான் தந்தை யார் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்லக்கூடிய வழி என்பது எது தெரியும். இறைவன் உங்களோடும் என்னோடும் உறைவிடமாக இருப்பார் என்பதும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்ற செய்தியை இந்த நாளிலே அன்னையார் திருச்சபை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறது. எனவே இயேசுவை உணர்ந்து கொள்ளுவோம், இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போம். தந்தை கடவுள் நம்மோடும் நாம் அவரோடு பயணிக்கின்ற பொழுது இந்த இறையாட்சி பணி இந்த மண்ணுலகிலே நாம் வெற்றிகரமாக செயலாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். மேலுமாய் அன்பின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வணக்க மாதத்தின் 10வது நாளில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் சொன்னது போல, அன்னை மரியாள் கூட கபிரியேல் தூதர் சந்திக்கிற பொழுது உள்ளம் கலங்கியவளாகத்தான், பயந்தவளாகத்தான் இவ்வாழ்த்து எங்கனமாகும் என்று அன்னை மரியாள் கபிரியேல் தூதரை பார்த்து வினவுகிறாள். கபிரியேல் தூதர், உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும், எனவே நீ பெற்றெடுக்கின்ற குழந்தை இந்த மண்ணுலகின் மீட்பராக இருக்க போகிறார் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, அன்னை மரியாள் அன்று கொடுத்த வாக்குறுதியை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நிறைவேற்றியதை நாம் நன்கு அறிவோம். அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவின் மீதும் தந்தை கடவுள் மீதும் ஆழமான நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டதினால்தான் தன் மகனோடு இணைந்து இந்த மண்ணுலக மீட்பிற்காக போராட்டத்தை நடத்தி வெற்றி கொண்டாள். எனவே அந்த தாயானவளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, இதோ உம்முடைய தாய் என்று அந்த தாயினுடைய கரத்தில் யோவான் வழியாக இந்த மண்ணுலகில் இருக்கின்ற அனைவரையும் ஒப்பு கொடுத்து விட்டு சென்றார். எனவே தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த கடமையினை அன்னை மரியாள் தன்னுடைய சீடர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு தாய்க்கோழி தன்னுடைய இறகுக்குள் பாதுகாப்பது போல அன்னை மரியாள் பாதுகாத்து ஆவியானவர் இறங்கி வருகின்ற வழியில் அவர்களோடு இருந்து வழி நடத்தினார். அதுதான் ஆண்டவர் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் திக்கற்றவர்களாக விட்டுவிடவில்லை. தான் சென்றாலும் தன் தாயின் வழியாக இந்த மண்ணுலகை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் தன்னுடைய அன்பும் தன் தாயினுடைய அன்பும் ஒரே சரி நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை இயேசு அன்று வெளிப்படுத்தினார். இன்றைய நாளிலே இந்த உலகம் முழுவதுமாக ஒவ்வொரு குழந்தைகளை மீண்டெடுத்த ஒரு தாயினை புகழ்ச்சிக்குரியதாகவும் அந்த தாயினை பெருமைப்படுத்தக்கூடியதாகவும் அந்த தாய்க்காக ஆண்டவரிடம் செபிக்க இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையும் அழைப்பு கொடுக்கிறது. ஒரு முறை அப்துல் கலாமை பார்த்து இவ்வாறு கேள்விகள் எழுப்பினார்கள். உன்னுடைய தாயை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அற்புதமாக சொன்னார். நான் அழுகின்ற பொழுது என் தாய் ஒரே ஒரு முறை சிரித்தாள் என்று சொன்னார். தன்னுடைய பிறப்பின் பொழுது தாயானவள் அழுதாள், சிரித்தாள் என்று தன் தாயினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் ஒரு சொல்லாடல் இருக்கிறது. என்னதான் உறவுகள் இருந்தாலும்
தன் தாயை ஒருவன் இழக்கின்றான் என்றால் அவன் அனாதை என்றுதான் காணப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. தாயை சிறந்த கோயில் இல்லை என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே தாயானவளை பற்றி நாம் இந்த நாள் முழுவதுமாக பேசலாம். ஒரு நாள் மட்டுமல்ல, ஒரு வருடம் முழுவதுமாக பேசிக் கொண்டிருக்கலாம். ஏனென்றால் தாயானவள் அன்பின் சிகரம், தியாகத்தின் உறைவிடம். இவ்வாறு அன்பின் சிகரமாகும் தியாகத்தின் உறைவிடமாகும் இருக்கின்ற ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மண்ணுலகில் வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் தனக்காக வாழாமல் தான் ஈன்றெடுத்த குழந்தைகளுக்காக வாழக்கூடியவன். தன் சுயநலத்தை மறந்து, தன் வாழ்வையை மறந்து, நான் எங்கு செல்கிறேன், எப்படி செல்கிறேன் என்பதை முழுவதுமாக மறந்தவளாக தன்னுடைய குழந்தைக்காக வாழுகிறவள் தான் தாயானவள். எனவே உங்களையும் என்னையும் மீண்டெடுத்த அந்த தாயானவளை இன்றைய நாளிலே நாம் சிந்திப்போம். அந்த தாயானவள் செய்த தியாகங்களுக்காக ஆண்டவர் கரத்தில் அவளை அர்ப்பணிப்போம். ஒருவேளை நீங்களும் நானும் நம்முடைய தாயை இழந்திருந்தால், நம்முடைய தாய் இந்த மண்டகத்தை விட்டு பிரிந்திருந்தால், அவளுடைய ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தாயானவள் நம்மோடு இருந்தால் அந்த தாயினுடைய கரத்தை பற்றி பிடித்து அவளிடம் நம்முடைய மன்னிப்பை கோருவோம். அவளுக்கு எதிராக செய்த துரோகங்கள், அவளை புரிந்து கொள்ள முடியாத வாழ்ந்த தருணங்கள், அவள் நமக்கு செய்த எல்லா தியாகங்களுக்காக அந்த தாயானவளுக்காக ஜெபித்து அவளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் என்பதைத்தான் இன்று அன்னையர் தினம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளம் கலங்க வேண்டாம், குமுற வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவரும், தன் தாயை உங்களுக்கும் எனக்கும் தாரை மாற்று கொடுத்தவரும் இன்று இந்த திருப்பலி வழியாக நம்மோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்து வரப்போகிறார். அவர் எழுந்து வருகிற பொழுது அவர் கற்றுக் கொடுத்த அந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்வின் படிக்கற்களாக ஏற்று இறைவனோடு சங்கமிக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. பொன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவே, எல்லாம் தருவே. அனைத்து உலகின் நிறையவனே, அருட்பெருக்கின் கோடை தர வந்தே. அனைத்து உலகின் நிறையவனே, அருட்பெருக்கின் கோடை தர வந்தே. நிலத்தின் விளைவும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோ. இதோ இதோ என்னை தந்தே. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கப்பட்ட இசுபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தான் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்ய எங்களை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கா கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகார பண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்றாகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்கச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணின்றவுக்கு ஊழியை புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும் எல்லா திருநிலையினர் ஆகணிவருடன் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழிதிரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தள்ளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தத்தை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. மாலையிலே ஒரு மலராகவும் பாறையிலே திருமணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா. உண்மையான திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகள் என்கிறார் ஆண்டவர்.
ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.